بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை மிகவும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனைய 11 மாதங்களைப் போல கடந்து செல்கிற இயல்பான ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு ஆக்கவில்லை. இந்த ஒரு மாதத்துல நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வழியாக இறைவனிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்வதன் வழியாக எதிர்வருகிற மிச்சம் இருக்கிற காலங்களையும் இறை நம்பிக்கையோடு இறை நெருக்கத்தோடு நம்மால் கடந்து விட முடியும். இந்த 12 மாத காலத்துல சரியா சிறப்பா செயல்படுவதற்கு இந்த ஒரு மாத காலத்தை ஒரு பயிற்சி வகுப்பை போலத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனா பெரும்பாலும் நாம ஒரு சில நாட்கள் இதுல ஆர்வம் காட்டுறோம். ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் கடந்ததுக்கு பிறகு மற்ற ஏனைய நாட்களை போலவே பெரும்பாலும் ரமலானுடைய மாதமும் கழிஞ்சிருது. அதுக்கு பிறகு கடைசியில ஒற்றைப்படை வருகிற நேரத்துல ஒரு சில நாட்கள் அதுல கவனம் செலுத்திட்டு அதோட நாம ரமலானை நிறைவு செஞ்சிடறோம். ஆனா இந்த தடவை அல்லாஹ்வுக்காக நாம எல்லாருமே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கணும். இந்த ஒரு மாசம் அது எவ்வளவு அலுப்பு தட்டினாலும் சரிதான், எவ்வளவு சோர்வை தந்தாலும் சரிதான், மனநிலையில எனக்கு எவ்வளவு பாதகமான சிந்தனைகளை உண்டாக்குனாலும் சரிதான், நான் இழுத்து பிடிச்சி எப்படியாவது இந்த ஒரு மாதத்தை நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு இந்த ரமலான் துவங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நமக்கு நாமே ஒரு கவுன்சிலிங், ஒரு பாடத்தை சொல்லிக் கொள்ளணும். அடுத்தவங்க நமக்கு சொல்லி தர்ற பாடம், பயான்களை கேட்கிற பாடம்லாம் 2வது, அதெல்லாம் ஒரு 10% பயன் தரலாம். எது நமக்கு அதிகம் பயன் தரும்னா நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிற செய்தி தான் 100% நமக்கு பயன் தரும். அவன் நிஜமாகவே இந்த ரமலானை உண்மையாக நாம பயன்படுத்தி அதனுடைய முழு பலனை அடையணும் அப்படின்னா நாம கொஞ்சம் கூடுதலாக நமக்கு நாமே தனிமையில் அமர்ந்து குறைந்தபட்சம் அப்படியே பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்காம ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், ஏதாவது ஒரு நேரத்துல, அதிகாலை நேரத்துல, இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நேரத்தை கொஞ்சம் தனிமையில் அமர்ந்து நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளவும், நம்முடைய வர இருக்கிற ரமலானை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளவும், அதுக்கு நான் என்ன மாதிரியாகவெல்லாம் என்னை தயார்படுத்திக் கொள்ளணும் என்பது குறித்து நாம் ஏற்கனவே கேட்ட மார்க்க செய்திகளை அடிப்படையாக வைத்து அல்லது குர்ஆனுடைய வசனங்களை மையமாக வைத்து ரமலானுடைய நன்மை எவ்வளவு பிரதானமானது என்பது குறித்து தெரிந்திருக்கிற தகவல்களை கொஞ்சம் அசவோட்டு பார்த்து அதனுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் ஆழமா மனதில் நாம பதிய வச்சுக்கணும். அதுலயும் குறிப்பாக ரமலான் மாதத்துல நம்ம ரொம்ப பயன் அடையணும் அப்படின்னு சொன்னா ரமலான் மாதத்தினுடைய இரவுகள் தான் அதுக்கு ரொம்ப தகுதியானது. பகலை விட பகல் நேரத்துல நாம நோன்பு இருந்துட போறோம். ஆனா ரமலான் மாதத்தினுடைய இரவுகள் மற்ற காலங்களை விடவும் அல்லது ரமலான் மாதத்தினுடைய பகலை விடவும் ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஆற்றல் நிறைந்தது, நிறைய நன்மைகளை விளைவிக்கக்கூடியது. இரவு நேரத்துல இறைவனோடு நெருங்குவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தணும். குறிப்பாக இரவு தொழுகை அப்படிங்கிறது நம்ம மற்றெல்லா காலங்களையும் பெரும்பாலும் தொழுகிறது இல்லை, குறைந்தபட்சம் ரமலானுக்கு தான் வர்றோம். ஆனா அந்த ரமலானுடைய இரவு தொழுகை கொஞ்சம் உயிர்ப்புள்ளதாக மாற்றணும். அது உயிர் துடிப்பற்றதாக மாறி போயிருக்கிறது. ஏதோ குனிந்து நிமிர்வதற்காக செய்யப்படுகிற, ஏதோ மற்றவங்களுக்காக அல்லது நோன்பு வச்சுட்டோன்றதுக்காக அதுல இருந்து என்ன பெற்றோம், என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பெரும்பாலும் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. தொழுகைக்கு முன்னாடி எப்படியோ, தொழுது முடிச்சுட்டு போன பிறகு அப்படிதான். ஒரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம், சாப்பிட்டு முடிச்சு போற பிறகு எப்படி இருக்கிறோம், ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குல்ல. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பசியோட இருந்தோம், சாப்பிடணுங்கிற உணர்வு இருந்துச்சு, சாப்பிட்ட பிறகு ஒரு திருப்தி இருக்குது, சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு உணவு உள்ளுக்குள்ள போகும்போது உடம்புல ஒரு மாற்றம் வருது, மனதில் ஒரு மாற்றம் வருது. அப்ப நாம தொழுகைக்கு வரும்போது அது மாதிரி ஒரு மாற்றம் வரணும். மாற்றமே இல்லாம சும்மா குனிஞ்சு நிமிர்ந்து போவதற்காக வழக்கம் போல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த தொழுகையை தரல. தொழுகைக்கு முந்தி தொழுகைக்கு பிந்தி நம்முடைய சிந்தனைகள்ல ஒரு சின்ன மாற்றம், ஒரு சிறிய சிந்திச்சு பார்த்தா ஒரு சின்ன மாற்றமாவது நமக்கு கிடைக்கும். அது கூட கிடைக்கல அப்படின்னா நம்ம எதுக்கு இந்த தொழுகையை தொழுகிறோம் அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சர்வ படைப்புகளையும் படைச்சிருக்கிற அந்த இறைவன் அவனுடைய தொடர்புலதான் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வச்சிருக்கிறான். அவனுடைய நேரடி தொடர்புல எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே சீராக சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுல எந்த மாற்றங்களுமே இல்லை. வானங்கள்ல இருந்து, பூமியிலிருந்து, பறவைகள்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து எல்லாமே மிகச்சரியாக இறைவன் விதித்த விதிப்படி சென்று கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா எல்லாமே நேரடியா அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கிறது.
அல்லாவை நினைத்து கொண்டே இருக்கிறது, அல்லாவோடு உரையாடல இருக்கிறது, அல்லாவோடு பணிந்து இருக்கிறது. அந்த மனிதர்களாகிய நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் காரணமாக நீ நன்மை தீமையை கொஞ்சம் பிரிச்சு முடிவெடுத்துக்கலாம், செயல்படுத்துற சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு வழங்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோம். அல்லாவுடைய தொடர்பு நமக்கு அதிகமா குறைஞ்சு போயிருது. அப்ப நாம அல்லாவுடைய தொடர்புல எவ்வளவு தூரம் நெருங்குறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய இந்த உலக காரியங்கள் லேசாம். பெரும்பாலும் நாம இந்த அல்லாவுடைய தொடர்புன்னு பேசுற விஷயங்கள் எல்லாமே உலகத்தின் தொடர்பற்றதை போல நம்ம மூளையில பதிவாகி இருக்கிறது. அது மறுமைக்கானது, அது பிறகு பார்த்துக்கலாம், அது பின்னாடி அப்படின்ற அந்த சிந்தனையெல்லாம் பின்னாடி இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த அல்லாவுடைய தொடர்பு, இறை தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேல்யூபிளா இல்லை. இதே இது ஒரு முதலமைச்சரோட தொடர்பு, ஒரு கமிஷனரோட தொடர்பு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வேல்யூபிளா தெரியுது, எவ்வளவு மதிப்பானதா தெரியுது. நமக்கு அவரை தெரியுங்க, ஏதாவது பிரச்சனை பார்த்துக்கலாம், நமக்கு தெரிஞ்சால்தான் சொல்லிக்கலாம். கமிஷனர் நமக்கு தெரிஞ்சவர் தான், முதலமைச்சர்கிட்ட டைரக்டா பேசுறதுக்கு ஆள் இருக்குது, ஜனாதிபதிட்டே கொண்டு போயிடலாம். அப்படியெல்லாம் ஒரு சாதாரண பதவியில் இருக்கிறவங்களுடைய தொடர்பு நமக்கு பெரிதா தெரியுது. ஆனா படைச்சவங்களுடைய தொடர்பு பெருசா தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? நாம உலகத்துல பெருசா அதனுடைய பெனிஃபிட் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அனுபவிக்காம இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். அனுபவிக்காம இருக்கிறதுக்காக வேண்டிய அந்த தொடர்பு அல்லாஹ் தரல. அல்லாஹ் தொடர்பு தந்திருக்கிறான், அனுபவிக்க முடியும். அவன்கிட்ட இருந்து டைரக்டா கேட்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும், பிரச்சனைகளை சால்வ் பண்ண கொள்ள முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தொழுகை அல்லாஹ் தந்தான். உலகத்துல எல்லா சமுதாயத்துக்கும் தொழுகை கொடுத்துருக்கான் அல்லாஹ். மற்ற மார்க்க விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில சமூகத்திற்கு அந்த சட்டம் இருக்கும், பல சமூகத்திற்கு அந்த சட்டம் வழங்கப்பட்டிருக்காரு. ஆனா தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்துக்கும் தொழுகை இருந்திருக்கிறார். அப்படி எல்லா சமூகத்துக்கும் அல்லாஹ் ஏன் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா, எல்லா மனிதர்களுக்கும் அல்லாவோட ஒரு கனெக்ஷன் வேணும்ல. அல்லாவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கியாமத் நாள் வர வரைக்கும் இருக்க எல்லாருமே அவனை படைச்சவனோட ஒரு லிங்க்ல இருக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அப்படியான ஒரு கனெக்ஷனை, ஒரு தொழுகையை நமக்கு கொடுத்துருக்கிறான். ஆனா அந்த தொழுகையை கவனம் குறைவின் காரணமாகவும், ஒரு ஈடுபாடு இல்லாமலும், ஒரு இயந்திரத்தனமாகவும், வழக்கமே நான் செய்யற மாதிரி எப்படி குனிதல், நிமிர்தல், ஓதுதல் அப்படிங்கிற அந்த தளத்தில் நாம சுருக்கி கொண்ட காரணத்தினால அது அல்லாவோடு நடக்கிற ஒரு உயிரோட்டமான உரையாடலா இல்லாமல் போனதன் விளைவாக அதில் கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை நம்ம இழந்துட்டோம். நீங்க நல்ல குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. நபிகளாருடைய வாழ்க்கையில பெரும்பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு, பெரிய புரட்சிகள் நடத்தினாங்க, பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாங்க, எல்லாவற்றையும் ரொம்ப எளிதா கடந்து வந்தாங்க. அப்படின்னு அவங்களை பத்தி அப்படி வருஷ கணக்குல நம்ம பிறந்ததுல இருந்து புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவர் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த புகழ் பாடலை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல, அவங்களுடைய திறமைகள் மேல, அவங்க சாதித்த சாதனைகள் மேல, அவங்களால இந்த உலகத்தில் நிகழ்த்தப்பட்ட புரட்சிகள் மேல எவ்வளவு பாராட்டுகளும் எவ்வளவு புகழுரைகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பேசப்படுற அளவுக்கு 23 வருஷத்துல எப்படி ஒரு மனுஷனால சாதிக்க முடிஞ்சிச்சு? அல்லாஹ்வுடைய தூதராகவே இருக்கட்டும், தூதர் அப்படின்னு மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தூது செய்தியை வாங்கி கொடுத்ததுனால பெரிய ஸ்பெஷல்னு சொல்லிட முடியாது. அங்கிருந்து ஒரு மெசேஜ் வந்து அந்த மெசேஜை கடத்திட்டாங்க, அதனால் மட்டுமே இல்லை. அதை தாண்டி இந்த பெரும் பணிகளுக்கு அல்லாஹ் எப்படி அவங்களை தயார்படுத்தினான்னா, டைரக்டா எனக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு தூதருக்கும் படைச்சவனுக்கு இடையில ஒரு கனெக்ஷனை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எல்லாருக்கும் இந்த கனெக்ஷனை கொடுத்துருக்கான். ஆனா அந்த தூதர் அந்த கனெக்ஷனை வேல்யூபிளா பயன்படுத்துறாங்க, நல்ல பவர்ஃபுல்லா பயன்படுத்துறாங்க. எதுவா இருந்தாலும் அங்க அப்ளிகேஷன் போடுவோம், அவன்கிட்ட பேசுவோம், அவன்கிட்ட சொல்லுவோம், அவன் பார்த்துக்குவான் எல்லா விஷயத்தையும் அவன் தலையில தூக்கி வச்சாங்க. தான் தலையில தூக்கி வைக்கல, நான் செய்யறேன், நான் பாக்குறேன், நான் போடுறேன், நான் எதிர்கொள்றேன் அப்படின்னு தான் தலையில வச்சுக்காம அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அவன் தலையில வச்சாங்க. அது எப்படி வச்சாங்கன்னா தொழுகையின் வழியாகத்தான் வச்சாங்க. இந்த தொழுகையின் வழியாகத்தான் அவங்களுக்கு ஒரு பெரும் பணியை சுமக்கிற ஆற்றல் எப்படி கிடைச்சது உலகத்துல அப்படின்னு பார்த்தா தொழுகையின் வழியாகத்தான் கிடைச்சதுன்னு குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல அருளப்பட்ட அத்தியாயங்கள் நீங்க ஒரு அத்தியாயம் எடுத்து பாத்தீங்கன்னா சூரத்துல் முஸம்மில். பெரும்பாலும் நிறைய பேர் இந்த சூரா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. சுபஹ் நேரங்கள்ல அதிகமான பள்ளிவாசல்கள் அந்த சூறாக்கள் ஓதப்படும். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறவரே. அந்த அத்தியாயத்தை நீங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நேரம் கிடைக்கும் போது எடுத்து திரும்பி படிங்க. இரவு தொழுகைய, அதனுடைய லாபத்தை, அதை நாம எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா அப்படி விருப்பம் உள்ளவங்க எடுத்து படிங்க. விருப்பம் இல்லாதவங்களுக்கு அது பயன் தராது. அந்த ஆசையோ அந்த ஆர்வமோ இல்லாதவங்க முஸம்மில் சூறாவை நீங்க 1000 தடவை படிச்சாலும் சரிதான், 1000 தடவை விளக்கம் சொன்னாலும் சரிதான், அந்த சூறாவுக்கான அர்த்தத்தை அப்படியே மணிக்கணக்கில் உட்கார்ந்து உங்களுக்கு யாராவது பயான் பண்ணாலும் சரிதான், எந்த பயானும் பயனற்றது. எப்ப பயனற்றது? அதுல உங்களுக்கே ஈடுபாடு இல்லை, உங்களுக்கே இஷ்டம் இல்லை, உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா நெசமா உங்களுக்கு அந்த 20 பெனிஃபிட்டை தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்புனீங்க அப்படின்னா சூரா முஸம்மில் எடுத்து பாருங்க. சாதாரணமா பகல் நேரத்துல ஒரு ஆளுக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு. இப்ப நாம அவருக்கு இரவுல என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? இப்ப நாளைக்கு காலையில புள்ள எக்ஸாம் எழுத போறோம், நைட்டு 10 மணி 11 மணி முடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன சொல்லுவோம்?
எப்ப காலையில வேலை கிடக்கு, தூங்கு. நல்ல தூங்கி எழுந்தா ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் காலையில போய் நீ வேலையை பார்க்க முடியும், எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அல்ல இங்க நேர் உள்டாவா பேசலாம். அந்த அத்தியாயத்தை படிங்க. யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை பொருத்தி கொண்டிருக்கிறவரே, குமில் லைல, இரவிலே நின்று வணங்குவீராக, இரவிலே நின்று வணங்குவீராக, இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தவிர, கொஞ்ச நேரம் வணங்குவீராக சொல்லல. அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச டைம் தவிர மத்த நேரம் நின்று வணங்கு. உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. அப்ப நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் கொஞ்சம், ரெஸ்ட் எடுக்காம தொழ வேண்டிய நேரம் அதிகம். ஃபர்ஸ்ட் வார்த்தையில சொல்லிட்டு அடுத்து அதுல எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா, ஒன்னே அதுல பாதி தொழு, இரவுல பாதி தொழுகனா தொழுதுக்க. அவின் குஸ் மின்ஹு கலீலா, அல்லது அதை விட கொஞ்சம் குறைக்கனா குறைச்சிக்க. அவுஸித அலைஹி, அல்லது அதை விட கொஞ்சம் கூட்டிக்க. இரவுல அதிகமான நேரம் நின்று தொழு, இல்லாட்டி ஒரு பாதி தொழு, பாதியை விட கொஞ்சம் கூட தொழு, பாதியை விட கொஞ்சம் குறைய தொழு. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன முறைப்படி நீ ஓது. அவுஸித அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் ஸகீலா. ஏன் அப்படின்னு கேட்டா, உமக்கு நாம் ஒரு கனமான சொல்லை தர இருக்கிறோம். இந்த வேதத்தை, இந்த மார்க்கத்தை, ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு நாங்க தர்றோம். சனுல்கி அலைக்க கௌலன் ஸகீலா, பெரும் கனமான ஒரு சொல்லை, ஒரு பொறுப்பை உமக்கு நாம் வழங்க இருக்கிறோம். இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அம் வ அக்வமு கீலா, இன்ன நாஷியத்தல் லைல், இரவிலே எழுந்து வணங்குவது இருக்கிறதே, ஹிய அஷத்து வத்வன், அதுதான் உறுதியானது. வ அக்வமு கீலா, சொல்லை சீராக்க கூடியது. நம்ம இப்படி எல்லாம் கணக்கு பண்ணியே பார்த்திருக்க மாட்டோம். இரவு நேரத்துல நின்று தொழுதா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு யோசிச்சா, நம்ம பேச்சு சீர்திருந்தணும்னு விரும்புறவர், சரியான பேச்சு, வேல்யூபிளான பேச்சு, பவர்ஃபுல்லான பேச்சு, மக்களிடத்தில் உள்ளத்தில் தாக்கம் செலுத்துகிற பேச்சு, பெரும் புரட்சிகளை ஏற்படுத்துகிற பேச்சு, எல்லாம் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அக்குவமு கீலா, இரவுல எழுந்து தொழுவது என்பது உன் சொல்லை சீர்படுத்தும். அதுதான் உறுதியானது, உறுதியை கொடுக்கும். நீ போய் களத்துல நின்னு சொன்னா அந்த எதிரிகளை பந்தாடுகிற ஆற்றலை, வீரத்தை எது கொடுக்கும்னு கேட்டா இரவில் தொழுவது கொடுக்குங்கிறான்ல. இன்னலக்க பின்னஹாரி சபஹன் தவீலா, கடைசி வார்த்தை பாருங்க. இன்னலக்க பின்னஹாரி சபஹன் தவீலா, பகல்ல நீண்ட பணி உமக்கு காத்திருக்கிற, பகலில் உமக்கு நீண்ட பணி காத்திருக்கிறது. எனவே தூங்குன்னு சொல்லல, பகலில் நீண்ட பணி காத்திருக்கிறது. அதுக்கு ஆயத்தப்படுத்தி, எப்படி ஆயத்தப்படுத்தி? இரவுல நின்று தொழுது ஆயத்தப்படுத்திக்க. தொழுகை என்பது உங்கள் பணியை லேசாக்கும். இந்த செய்தியின்படி நம்ம எல்லாருமே எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? நல்லா யோசிங்க. இரவு தொழுகை கூட எப்படி பார்க்கிறோம்? ஒரு 8 மணிக்கு இஷா வருதா, ஒரு 8:30 வச்சு விடுங்க, 9 வரைக்கும் முடிஞ்சிடும், சீக்கிரம் போய் படுத்துருவோம். ஏன்னா 10, 10:30, 11 போச்சுன்னா அது நாளைக்கு நமக்கு இடைஞ்சல். நாளைக்கு என்னால் பணி செய்ய முடியாது. நாளைக்கு என்னை என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளும், என்னை சோர்வாக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு நீ பவர்ஃபுல்லா நிக்கணும் அப்படின்னா நைட்டு அல்லாஹ் இடத்துல உரையாடல தொடங்கு. அவளோடு உண்டான அந்த உரையாடல் இருக்கிறாங்க. உங்க பாடியை டயர்ட் ஆக்காது, உங்க மைண்டை டயர்ட் ஆக்காது. ஆனா உரையாடலா இருக்கணும், நெசமான உரையாடலா, ஈடுபாட்டோடு கூடிய உரையாடல் அப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அங்க உரையாட தூங்குனா எவ்வளவு எனர்ஜி கிடைக்குமோ, தூங்காம அதை விட பல மடங்கு எனர்ஜி கிடைக்கும். அதனால அதனுடைய பொருளாக இருக்கிறது. நல்ல தூங்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்னலக்க பின்னஹாரி சபஹன் தவீலா, உமக்கு பகலிலே நீண்ட பணி காத்திருக்கிறது. அப்படியானால் போய் படுத்து தூங்கி வேலையை பாருன்னு சொல்லல, பணி காத்திருக்கிறது. அதுக்கு நீ இரவுல நின்று தொழுவுனா
ரொம்ப வேல்யூபிள். இன்னும் சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படியெல்லாம் பயன்படும், வாழ்க்கைக்கு வெறும் மறுமை, மரணம், மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் அதோடு மட்டுமே நிப்பாட்டாம அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு அது எப்படி பாதிப்புகளை உண்டாகும். நபிகளார் சொல்றாங்க, இன்னஃபி சாகத்தி இன்னஃபில் லைலில சாகத்தன், இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ கைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆகிரா. ஒரு முஸ்லிமான மனிதன் அந்த இரவில், அந்த ஒரு நேரத்தில், இரவுல ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் அல்லாஹ்விடத்துல மின் அம்ரி துன்யா வல் ஆகிரா, மறுமையோ இம்மையோ எந்த விவகாரங்கள் குறித்து கேட்டாலும் இல்ல அஅதாஹு ஈயாஹு, அதை அவன் கொடுக்காமல் இருப்பதில்லை. வதாலிக குல்ல லைலா, இது எல்லா இரவிலும் இருக்கிறது. தேடி தேடி அலைகிறோம்ல, என்ன துவா கேட்கிறது, இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்க, என்ன பிரார்த்தனை பண்றது, என்ன துவா செய்யறது, என்ன தொழுது சொல்றது, இந்த சிக்கல்ல இருந்து வர்றதுக்கு, நான் அப்படி பாக்குறதுக்கு, நான் இப்படி பாக்குறதுக்கு, எல்லாரிடமும் இப்படியான ஒரு தேட்டம் இருக்கிறது. நபிகளார் சொல்றாங்க, இரவுல ஒரு டைம் இருக்குதுப்பா, அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல ஒரு முஸ்லிம் வெறுமன மொட்டையா சொன்னா கூட நம்ம விளக்கம் கொடுப்போம். எதை கேட்டாலும்னா நன்மையை கேட்டால் கொடுப்பான், மறுமையில் சொர்க்கத்தை கேட்டால் கொடுப்பான், நரகத்திலிருந்து பாதா அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, யஸ்அலுல்லாஹ கைரன், அல்லாஹ்விடத்தில் அவன் ஒரு நலவை கேட்கிறான், மின் அம்ரி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகமோ மறுமையோ எந்த நலவை கேட்டாலும் இல்லா அஅதாஹு ஈயாஹு, அதை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. அது ஒரு மானசீகமான, உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையிலே அப்படியான ஒரு உரையாடலை நிகழ்த்துகிற ஒரு பயிற்சியை, ஒரு ஆற்றலை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னா, அது இம்மை மறுமை ரெண்டையும் நமக்கு ரொம்ப அழகாக மேம்படுத்தி தரும் என்று சொல்லி மார்க்கும் இன்னும் விரிவாக இது குறித்து நிறைய தகவல்களை தந்திருக்கிறது. அவற்றை அறிந்து இந்த ரமலானை, குறிப்பாக ரமலானின் இரவு காலங்களை இறைவனோடு இயன்றவரை தனிமையில், அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பள்ளிவாசல்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறோம், எந்த அர்த்தத்துல நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தா எல்லாமே பலவீனத்தின் வெளிப்பாடு, இயலாமையின் வெளிப்பாடு. என்னத்தையாவது தொழுதுட்டு போயிருவோமே, இப்படி தொழணுமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. என்னத்தையாவது செஞ்சுட்டு போயிருவோமே அப்படின்னு ஒரு தொழுகணுமா, அதுக்கு பேர் தொழுகையா, அப்படியெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அதை பவர்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா, இயன்ற வரைக்கும் தனிமையை தேர்வு செய்து, யாரும் இல்லாம அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு மத்தியில ஒரு மானசீகமான உரையா, நிஜமா நீங்க சொல்லுங்க, இல்ல நான் இங்க இந்த இரவு தொழுகையில இப்படி கூட்டாக வந்து நிற்கிற தருணத்தில் கூட அந்த உரையாடல் தடைபடாமல் இருக்கிறத தாராளமா நீங்க உரையாடுங்க. அது குற்றம் இல்லை, மார்க்கத்தில் பிதாத்தோ தவறோ இல்லை. ஆனாலும் உயர்ந்த நிலை ஒன்று இருக்கு, அதை விட்டுட்டு ஒரு தாழ்ந்த நிலையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது, ஒரு பிசினஸ் பண்ணி லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும், அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் குப்பையை அள்ளி பொறுக்கி போட்டு 2 ரூபா 3 ரூபா சம்பாதிச்சா என்ன நீங்க எப்படி பாப்பீங்க? இங்க இருக்க கல்ல தூக்கி மாணிக்கத்தை தூக்கி வித்தனா 2 லட்சம் சம்பாதிக்கலாம், அங்க இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா ஊத்தியானா 2 ரூபா கேட்பீங்களே. இதே மாதிரி தான் தொழுகையில, இரவு நேர வழிபாட்டுல, ரமலான்ல அல்லாஹ்விடத்துல அப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிற பொழுது அதை விட்டுட்டு நாம மிக தாழ்ந்த, மிக குறைந்த நன்மைகளை பெறுவதிலே கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் ரொம்ப பலகீனமா இருக்கிறோம் அர்த்தம். ஆகையினால இந்த ரமலான பயனுள்ளதாக, அதனுடைய இரவு நேரத்தை அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் ஆனதாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க. அதற்காக குறைந்தபட்சம் சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து சிந்தித்து உங்களை அதற்கு தயாரான மனநிலையை உண்டாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை பயனுள்ள ரமலானாக நமக்கு ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்